கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரு முரளிதரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய பெயர் சனத்குமார். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் பல துறைகளில் ஆர்வம் உண்டு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜோதிஷத்தில் கொஞ்சம் அதிகமான ஆர்வமே உண்டு. இந்த ஒரு ஆர்வத்தினால நான் பல ஜோதிடர்களை போய் சந்திச்சிருக்கேன், அவர்களோட கலந்து உரையாடி இருக்கேன். அதே மாதிரி ஜோதிட சம்பந்தப்பட்ட பல நூல்கள் வாசிச்சிருக்கேன். ஒரு 2 நாள் முன்னாடி தோணித்து, நம்ம சேகரிச்ச இவ்வளவு விஷயங்களை ஏன் எல்லோருடையும் பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தின் காரணத்தினால இப்போ இந்த ஒரு வீடியோ வழியா உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஜோதிஷம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய பெயர்கள் ஞாபகத்துக்கு வரும். பராசரர் ஞாபகத்துக்கு வருவார், ஜெய்மினி ஞாபகத்துக்கு வருவார். இவர்கள் தான் ரொம்ப பெரியவர்கள். அதே மாதிரி தான் ஒரு பெரியவர் வராகமிஹிரர். வராகமிஹிரரை அவருடைய சமகாலத்தினரும் சரி, பின்பு வந்தவர்களும் சரி, அவர் சாக்ஷாத் சூரியனினுடைய ஒரு அம்சமே அப்படின்னு சொல்றார்கள். உத்பலா அப்படிங்கிறவர் வராகமிஹிரரினுடைய கிரந்தங்களுக்கெல்லாம் காமெண்ட்ரி எழுதியிருக்கார். அந்த உத்பலா ஒரு இடத்துல மென்ஷன் பண்றார், சூரிய பகவானுக்கு ஒரு கவலை வந்துடுத்தான். கவலை வந்து இந்த அற்புதமான சாஸ்திரத்தை நம்ம திருப்பி மீட்டு எடுக்கணுமே அப்படின்னு அவரே ஸ்வயம் வராகமிஹிரராக தோன்றினார் அப்படின்னு அந்த உத்பலா ஒரு இடத்துல மென்ஷன் பண்றார். உத்பலா மாதிரியே பின்னாடி வந்த பலர் இதே கருத்தை வழிமொழிகிறார்கள். நமக்கு அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், அஸ்ட்ரானமியா இருக்கட்டும், அதாவது ஜோதிஷமாக இருக்கட்டும் இல்ல வானவியலா இருக்கட்டும், எந்தெந்த பெயர்கள்லாம் ரொம்ப பிரசித்தியா நமக்கு தெரியுமோ அவர்கள் எல்லாரும் கூட தன்னுடைய கிரந்தங்கள்ல வராகமிஹிரரை மென்ஷன் பண்ணாம இருந்ததே கிடையாது. டு கோட் a few examples, பாஸ்கராச்சாரியாரா இருக்கட்டும், ஸ்ரீபதியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே கூட இந்தந்த இடங்கள்ல இல்ல இந்தந்த விஷயங்கள்ல எங்களை வராகமிஹிரர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றார். வராகமிஹிரர்னு எடுத்துட்டோம்னா கணிதமா இருக்கட்டும், ஜாதகமா இருக்கட்டும், முண்டேன் அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும் இல்ல பிரஷ்னமா இருக்கட்டும், இப்படி ஜோதிஷத்துல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்கள்லையும் அவர் ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு பெரியவர் வராகமிஹிரர். எல்லா பெரியவர்களினுடைய ஒரு கால நிர்ணயத்திலையும் எப்படி ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஏற்படுறதோ, அதே மாதிரி வராகமிஹிரருடைய ஒரு கால நிர்ணயத்திலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. சிலர் அவரை பிஃபோர் கிரைஸ்ட் 100-200 வருஷம் முன்னாடியே தோன்றினவர் அப்படின்னு சிலர் குறிப்பிடுறார்கள். ஆனா மற்றும் சிலர் அவர் 500 AD, இப்போலேருந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றினவர் அப்படின்னு சிலர் குறிப்பிடுறார்கள். நமக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியுது, என்னன்னா அவர் எந்தெந்த டெக்ஸ்ட்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறாரோ, அவரை என்னென்ன டெக்ஸ்ட்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கோ அதனுடைய காலங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவர் 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1500 வருஷங்களுக்கு முன்னாடியே பிறந்தவர் அப்படின்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியுது. வராகமிஹிரரே தன்னை பத்தி பிருஹத் ஜாதக உபசம்ஹாரத்துல, அதாவது அந்த கிரந்தத்தினுடைய கடைசியில குறிப்பிடுறார், தான் உஜ்ஜைன் அப்படிங்கிற தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. நிறைய பேர் அவரை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவர் உஜ்ஜைன்ல செட்டில் ஆனவர், ஆனா அவர் பிறந்தது கபித்தா அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல இருந்த ஒரு ஊர்ல அப்படின்னு குறிப்பிடுறார்கள். மேலும் இன்னொரு 2-3 செய்தி கூட நமக்கு கிடைக்கிறது. இவர் பிறந்த ஊர்ல சூரியனுக்கான பிரதானமான ஒரு கோவில் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. சூரியனை வழிபடக்கூடிய குடும்பத்துல இவர் பிறந்திருக்கார் அப்படின்னும் தெரியறது. இவ அப்பாவுக்கு கூட பெயர் ஆதித்ய தாசன் அப்படிங்கிறதும், இவருக்கு ஒரு புத்திரன் இருந்ததாகவும் அந்த புத்திரனுக்கு பிருத்துயஷஸ் அப்படின்னு பெயர் அப்படிங்கிற சில செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. வராகமிஹிரரை பத்தி சுவாரஸ்யமா 3 கதைகள் இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். முதல் கதை ஒரு புத்திஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வராகமிஹிராஸ் சரித்ரா. அதாவது அவர் உஜ்ஜைன்ல ருத்ரபசு அப்படிங்கிறவருக்கு பிறக்கிறார். பிறந்த நேரத்தெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்த ஜோதிஷர்கள்லாம்
இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தையினால இந்த ஊருக்கே ஒரு பேராபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு நதியில அப்படியே தியாகம் பண்ணிடுறார்கள். அந்த குழந்தை நதியோட போய் சில புத்த பிக்ஷுகள் பார்த்து அந்த குழந்தைய கண்டெடுத்து வளர்த்து ஸ்ரீலங்கைக்கு கூட்டுண்டு போய் வானவியல், ஜோதிடம், அதாவது அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி ரெண்டுத்தையும் பூர்ணமா சொல்லி கொடுத்து அப்புறம் அந்த ஊர்ல இருந்த ஒரு ராஜா திருப்பி அவருக்கு உஜ்ஜயினுக்கு அனுப்ப உஜ்ஜயின்ல ஒரு ரொம்ப புகழோட கூட விளங்கின ஒரு பண்டிதராக இருந்தார் அப்படிங்கிறது முதல் கதை. இரண்டாவது கதை பிரபந்த சிந்தாமணி அப்படிங்கிற கிரந்தத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கதை. அதே மாதிரி ஒரு சாமானிய ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். மாடு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குழந்தைக்கு ஆனால் மாடு ஆடு மேய்க்கக்கூடிய சமயங்கள்லாம் ஆகாசத்தை பார்த்து பார்த்து இந்த நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஜோதிஷ ஞானம் அந்த குழந்தைக்கு ஏற்படுறது. ஒரு சமயம் இந்த மாடு ஆடு மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு கல்லுல அதுவே தன்னுடைய கைகள்னால ஒரு ஜாதக கட்டம் போடுறது. அன்னைக்கு சாயங்காலம் திருப்பி சூரியன் அஸ்தமிக்கிறது, திருப்பி தன்னுடைய ஊருக்கு கிராமத்துக்கு வந்துடுறது. ஆனா வந்தாலும் தான் போட்ட அந்த ஜாதகத்து கட்டத்தை பத்தியே திருப்பி சிந்தனை பண்ணிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலத்தால இந்த மாடு ஆடு மேய்ச்சிட்டு திருப்பி கிடுகிடுன்னு அதே இடத்துக்கு போய் எந்த கல்லுல அந்த ஜாதக கட்டத்தை பெருசா வரைஞ்சிருக்கோ அந்த கல்லுக்கிட்ட போகும்பொழுது கரெக்டா அந்த கல்லு மேல அந்த ஜாதகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு சிங்கம் படுத்துன்னு இருந்துதான். ஆனா இந்த குழந்தைக்கு இது சிங்கமாச்சே அப்படின்னு தோணல. அந்த சிங்கத்தோடைய சண்டைக்கு போறது, அதை எப்படியாவது தள்ளி விட்டுடணும் அப்படின்னு அந்த சிங்கம் கொஞ்ச நேரம் ஈடு கொடுக்குற மாதிரி ஈடு கொடுத்து ஒரு க்ஷணத்துல தான் சிங்கம் கிடையாது, தான் சாக்ஷாத் சூரியன் அப்படின்னு வெளிப்படுத்தி இந்த குழந்தைக்கு சகல விதமான ஜோதிஷ வானவியல் ஞானத்தையும் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு மற்றும் ஒரு சரித்திரம். மூன்றாவது கதை மிகவும் சுவாரஸ்யமான கதை, நாம் அனைவருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச கதையும் கூட. விக்ரமாதித்யன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த அவரினுடைய ராஜ்யத்துல நவரத்னங்கள் இருந்ததாக நமக்கு தெரியறது. அந்த நவரத்னங்கள்ல தான் ரொம்ப பிரசித்தமா காளிதாசர் அப்படிங்கிற ஒரு கவி இருந்தார். இன்னும் சொல்லணும்னா ஜோதிஷர்களினுடைய ஒரு அபிப்பிராய காலாமிருதம் அப்படிங்கிற ஒரு ஜோதிஷ கிரந்தத்தை எழுதினவரே இந்த காளிதாசர் தான் அப்படின்னு. காளிதாசர் ஒரு ஜோதிஷ கிரந்தத்தையும் கூட எழுதியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அதே நவரத்னங்கள்ல தான் வரருச்சி அப்படிங்கிறவரும் இருந்தார். அவர் சான்ஸ்கிரிட் கிராமருக்கு, வியாக்கரணத்துக்கு ஒரு பெரிய தொண்டு ஆற்றியவர். அந்த நவரத்னங்கள்ல முக்கியமான ரத்னமா இருந்தவர் தான் இந்த மிஹிராச்சாரியார். மிஹிராச்சாரியார் தான் அவருக்கு பெயரும் கூட. இந்த விக்ரமாதித்யனுக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறார். அந்த புத்திரன் பிறந்த உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களையும் அழைத்து அந்த புத்திரனுக்கு ஒரு ஜாதகம் வரைய சொல்லி பலன்கள்லாம் கேட்கிறார் ராஜா. ஒவ்வொருத்தர் ஆச்சரியமா பலன்கள்லாம் சொல்றார். ஒருத்தர் சொல்றார், உங்களை விட ஒரு பெரிய யசஸ் இவருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்றார், நீங்க ஜெயிச்சதை விட நிறைய ராஜாக்களை இவர் ஜெயிக்க போறார் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்று சொல்லிட்டே வரும்பொழுது கடைசியா மிஹிராச்சாரியாரை பார்த்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்த குழந்தைய பத்தின்னு கேட்கும்பொழுது மிஹிராச்சாரியார் சொல்றார், இவர்கள் சொன்னது எல்லாமே சரி, ஆனா ஒன்ன இவர்கள் எல்லாரும் பார்க்க மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். எல்லா ஜோதிஷர்களும் ஆச்சரியமா திரும்பி பார்க்கிறா, எந்த விஷயத்த நாங்க கணிக்கலன்னு கேட்கும்போது மிஹிராச்சாரியார் சொல்றார், நீங்க யாருமே இவருடைய ஆயுள் ஸ்தானத்தை சரியா கணிக்கல. என்னுடைய அபிப்பிராயத்துல இந்த குழந்தை 18 வருஷத்தை தாண்டது மிகவும் கடினம். 18வது வருஷத்துல இந்த திதி, இந்த நாள், இந்த நட்சத்திரத்துல, இந்த கர்ணத்துல கூட இந்த குழந்தை தன்னுடைய உயிரை விட்டுடும் அப்படின்னு எனக்கு தோணுறதுன்னு உடனே ராஜா ஆச்சரியப்பட்டார். எதனால உயிர் போகும்? ஏதாவது நோயினாலேயா, எந்த உபாதையினால உயிர் போகும்னு விடவ மிஹிராச்சாரியார் சொன்னார், இந்த குழந்தைக்கு எனக்கு என்னமோ ஒரு வைல்டு அனிமல் தாக்கி தான் இந்த குழந்தைக்கு உயிர் போகும்னு தோணுது. உடனே அந்த ராஜா இன்னும் வினவரார், அது எந்த மிருகமா இருக்கும் அப்படின்னு. மீரர் கடைசியா சொன்னார், எனக்கு என்னமோ அது வராகம்னு தான் படுறது அப்படின்னு. எந்த காரணங்களை கொண்டு அவர் இப்படி கணிச்சாரோ அந்த காரணங்கள் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து சொன்னார். அந்த ராஜா தற்க்ஷணமே ஓப்பன் கோர்ட்ல டிக்ளேர் பண்றார், வராகமீரர் அதாவது மிஹிராச்சாரியார் சொன்ன இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குமாகில் இவருக்கு ஒரு பெரிய பட்டத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 18 வருஷம் ஆயிடுத்து.
மிகிராச்சாரியர் எந்த ஒரு நாள் எந்த ஒரு நேரத்தை கணிச்சு வச்சாரோ அந்த நேரம் கூட வந்து கொடுத்து எல்லா இடத்துலையும் ஃபுல் செக்யூரிட்டி, அந்த எல்லா விதமான ஒரு படைகளும் சூழ அந்த விக்ரமாதித்யருடைய புத்திரன் நல்ல ப்ரொடெக்டடா கார்டடா இருக்கார். அந்த ஒரு சமயம் எந்த நேரத்தை கணிச்சாரோ அந்த நேரத்துல பார்த்தா ஆச்சரியமா எங்கேருந்தோ ஓடி ஒரு வராகம் வந்துடுத்து. வராகம் வந்த உடனே சுத்தி இருக்கக்கூடிய காலாட்படைகள்லேருந்து எல்லாரும் வந்து அந்த வராகத்தை எப்படியோ தடுத்து பிடிச்சு கட்டிட்டார்கள். மிகிரர் சொன்ன நேரம் தாண்டி போயிடுத்து. எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். என்னன்னா இந்த ராஜாவினுடைய புத்திரன் காப்பாற்றப்பட்டுள்ளான். அதற்கு மேல சுத்தி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்னா வராக மிகிரரினுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் தப்பா போயிடுத்துன்னு எல்லாரும் சந்தோஷப்பட மிகிரர் கேட்கிறார், அந்த குழந்தை எங்க எனக்கு அவனை பார்க்கணும் அப்படிங்கிறார். பார்க்கணும்னு சொன்ன உடனே எல்லாரும் கிடுகிடுன்னு போனா அந்த புத்திரன் தன்னுடைய பிராணனை விட்டுட்டான். எப்படி அவனுடைய பிராணன் போயிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோமே அந்த ஒரு வராகம் ஓடி வந்தது அப்படின்னு. ஓடி வரதை பார்த்து பயந்தவன் எந்த இடத்துல அவனை உக்காத்தி வச்சு நல்லா சேஃபா ஒரு சேஃப் பிளேஸ் பண்ணி வச்சிருக்காளோ, எந்த இடத்துல ரொம்ப செக்யூரா இருந்தானோ அந்த இடத்த விடுத்து அவன் கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சிருக்கான். ஓடும்பொழுது ஒரு கயர் தடுக்கி அங்க ஒரு வராக சிற்பம் இருந்திருக்கு. கால் தடுக்கி அந்த வராக சிற்பத்துல அவன் போய் மோதி இருக்கான். மோதியின் அந்த ஃபோர்ஸ்ல அவனுடைய பிராணன் அவனை விட்டு போயிடுத்து. இருக்கக்கூடிய ஜோதிஷர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். ராஜாவுக்கு ஒரு பக்கம் துயம், ஆனாலும் அவன் சொல்ல மாறாதவன் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். அன்று வரைக்கும் அவருக்கு மிகிராச்சாரியர் தான் பெயர். வராகத்தை கொண்டு அவர் இப்படி ஒரு ஆச்சரியமா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணதுனாலையும் அவரினுடைய பதாகா அவரினுடைய கொடியில வராகம் இருந்ததுனாலையும் கூட இவருக்கு வராகமீரர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறார். அப்படிதான் அவருக்கு வராகமீரர் அப்படிங்கிற பேரே கிடைச்சது. வராகமீரர் இயற்றியுள்ள முக்கியமான கிரந்தங்கள்னு பார்த்தோம்னா பிருஹத் சம்ஹிதா, பிருஹத் ஜாதகம், பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத் விவாக பட்டலா, அதே மாதிரி பிருஹத் யாத்ரா. இந்த வானவியல் அதே மாதிரி ஜோதிஷத்துல ஒரு ஒப்பற்ற ஸ்தானத்தை வராகமீரர் பெற்றுள்ளார். இன்றளவும் கூட யாருக்காவது அஸ்ட்ரானமி இல்லை அஸ்ட்ராலஜியில் ஒரு பெரிய ஸ்தானத்தை அடையணும்னு ஆசை இருந்ததுன்னா நம்ம அவளை பார்த்து கேட்கறது வழக்கம், உனக்கு என்ன பெரிய வராகமீரர்னு நினைப்பா அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு டால் ஃபிகர் வராகமீரர். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனல்ல ஜோதிஷ சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் ஒரு வீடியோவாக கொடுக்கறதாக இருக்கும். அதில் வந்து நிறைய பழைய ஜோதிடர்களை பற்றியதான செய்திகள், அவர்களினுடைய ஒரு ஸ்டெல்லார் ப்ரெடிக்ஷன்ஸ், அதெல்லாம் எப்படி வந்து ஆச்சரியமாக நடந்தது முதலிய பல ஜோதிட செய்திகள் இந்த சேனல் வாயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறதா இருக்கும். If astrology or occult sciences happen to interest you, I invite you to subscribe this channel. Namaskar.